வணக்கம். இன்றைய தினம் திதிகள் காட்டும் வாழ்க்கை தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பஞ்ச அங்கங்களில் மற்ற 4ஐ விட திதிகள் சிறப்பு அற்புதமானது. வாழ்க்கையின் தத்துவத்தை சுட்டி காட்டுவது. திதிகள் அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமியில் முடிகிறது. இருட்டிலிருந்து தொடங்கி பூர்ணமான வெளிச்சத்தில் முடிகிறது. அடுத்த நாளே கொஞ்சம் கொஞ்சமாக கலைகளை இழந்து அமாவாசையில் பூர்த்தியடைகிறது. இந்த சுழற்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போது மனித வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். அமாவாசை எனப்படும் இருட்டான கருவறையிலிருந்து பிறந்த உயிரானது வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. ஒவ்வொரு கலையாக வளர்கிறது. உடலிலும் உள்ளத்திலும் படிப்படியாக வளர்கிறது. மத்தியம வயதில் ஓரளவு முழுமையான வெளிச்சத்தை பெறுகிறது. கல்வி அறிவு, உடல் வளர்ச்சி, பொருளாதாரம் போன்றவற்றுக்கும் அது ஒரு சிகரமான நேரம். ஆனால் அது அப்படியே இருந்து விடுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. உடலிலே வளர்ச்சி வேகமாக சென்று எப்படி ஒரு நிலையை தொட்டது அதுபோலவே கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பல்வேறு பகுதிகள் பலம் குறைந்து கொண்டே வருகின்றன. ஒரு கட்டத்தில் அவை முழுமையாக பலம் இழந்து இருட்டாகி விடுகின்றன. மறுபடியும் வேறு ஒரு வடிவத்தில் புதிய உயிராக வெளிச்சத்தை பற்றி கலைகளை உயர ஆரம்பிக்கிறது. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமானது. வாவி பிறப்புக்கு முந்தைய நிலைக்கும் இறப்புக்கு பிந்தைய நிலைக்கும் உள்ள மாற்றங்கள் திதிகள் குறிப்பிடப்படுகின்றன. இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். இருட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் வளர்ந்து கொண்டு போவதையும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதையும் பார்க்கின்ற போது எதுவுமே நிரந்தரமானதல்ல. குறைவதும் வளர்வதும் நிறைவதும் சாத்தியமானதுதான் என்பதை திதிகள் சுட்டி காட்டுகின்றன. இன்றைய எந்த நிலையும் நாளை மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை சுட்டி காட்டுகின்றன திதிகள் என்பதை தெரிந்து கொண்டோம்.